என்னுடைய நண்பர் மணிவண்ணன் அவர்கள் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தாரு. நான் இங்க சத்யராஜா இருக்கிறது காரணம், ஒரே காரணம் மணிவண்ணன் தான். பல பேர்ல அவர் ஒருத்தர் இல்ல, ஒரே காரணம் மணிவண்ணன் தான். அப்படி 100வது நாள் படத்துல 24 மணி நேரத்துல என்ன வில்லன் ஆக்கினதுக்கு அப்புறம் ஒரே வருஷம் 27 படத்துல வில்லனா நடிச்சேன். அந்த 27 படம் வில்லனா நடிச்ச காலத்துல இருந்த அளவுக்கு ஒரு ஜாலியான சத்யராஜ் பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப ஒரு பொறுப்பு இல்லாதவன். நான் நடிக்கலையே, நான் வில்லனா ஒரு படத்துல நடிக்கலையே, அந்த படத்தை கிண்டல் பண்ணிட்டு நடிப்பேன். இதெல்லாம் ஒரு இளவு படம் எடுக்கிறேன். சரி, நமக்கு ஏதோ துட்டு வந்தா சரியா, என்னமோ பாவம், அது ப்ரொடியூசருக்காச்சும் டைரக்டருக்காச்சும் நமக்கு என்ன அப்படின்னு ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தவன ஒரு காலகட்டத்துல வந்து கதாநாயகர்கள் பஞ்சம் வந்துருச்சு. இந்த பாரதி ராஜா சார் காலம் ஆரம்பிச்சப்போ நிறைய கதாநாயகர்கள் வந்தாங்க. அதுல வந்து இந்த 85 86 வாக்குல வந்த கதாநாயகர்கள் நிறைய பேரு காலாவதி ஆயிட்டாங்க. அப்படி போய் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அப்ப வந்து படம் எடுக்கிறது கதாநாயகர்கள் தேவைப்பட்டப்போ என்ன வந்து கம்பல்சரியா ஒரு கதாநாயகன் ஆகிட்டாங்க. அந்த கதாநாயகன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜாலியான சத்யராஜோடைய ஆட்டம் காலிங்க. ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அந்த நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு. ஒவ்வொரு படம் ஓடணுமே, இந்த படம் நம்ம வந்து ஒரு ஜாலியான காமெடி படம் நடிச்சிட்டு இருக்கல, ஒரு கிராம படம் ஓடிடும். சரி, இந்த இனிமே கிராம படம் தான் பார்ப்பாங்களோன்னு சொல்லி கிராம படத்துல நடிச்சிருக்கல, ஒரு போலீஸ் ஆபீசர் கதை ஓடிடும். சரி, நம்ம போலீஸ் ஆபீசரா நடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஆபீசரா வேற ஒரு ஹீரோ நடிச்ச படம் ஃபிளாப் ஆயிரும். ஐயோ, அவசரப்பட்டு போலீஸ் ஆபீசரா நடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு